Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரோஸ் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ்ஜிடிக்கான 1 to 5th ஃபுல் மெட்டீரியலுமே நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அது வாங்கிக்கலாம். அண்ட் தென் இங்கிலீஷும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரோஸ் 4 அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்ஜிடி அண்ட் தென் உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோஸ் 4 என்ன அப்படின்னா 17 ஆரஞ்சஸ் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோஸோட டைட்டில். பில் நாட்டன் அப்படிங்கிறவர் இந்த 17 ஆரஞ்சஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதில் வந்துட்டு சிப்ஸ் கேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிப்ஸ் கேட் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னா ஒரு பூனையோட பெயர் தான் இந்த சிப்ஸ் கேட் அப்படிங்கிறது. இந்த பூனை வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ட்ரேடிங் விஷயமா போகிறோம் அப்படின்னா அங்கே, அடுத்து எங்கேயாவது நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே, அதுக்கப்புறம் வந்து கடற்படை கப்பல்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கப்பல்கள்லாம் இருக்கும். எதனால பூனைகள் இருக்கும் அப்படின்னா அந்த கப்பல்களில் இல்லை நம்ம ட்ரேடிங் பண்ணுற அந்த இடத்துல, ஸோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எலிகளை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இந்த சிப்ஸ் கேட் அப்படிங்கக்கூடிய அந்த பூனையை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. இது வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய எலிகள், அதாவது நம்ம ட்ரேடிங் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஏதாவது அந்த கப்பல்கள்லையோ இருக்கக்கூடிய ரோபையோ இல்லை வயரு ஏதாவது அந்த க்ரூவில் இருக்கவங்களோட ஃபுட்டை எல்லாத்தையும் சாப்பிட்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கேட்டையும் என்னென்னா கூடயே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த சிப்ஸ் கேட்டை பற்றின டீட்டெயில். ஓகேவா? கார்கோ அப்படின்னா என்னென்னா உணவு சேமிக்கக்கூடிய அந்த இடத்தை தான் வந்துட்டு கார்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக அபவுட் ஆரஞ்சஸ். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆரஞ்சு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆரஞ்சு வந்துட்டு, ஓகேவா, ஒரே ஒரு ஆரஞ்சு வந்துட்டு நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விட்டமின் சி வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்காங்க. ஸோ ஒரு நாளுக்கு உங்களுக்கு இவ்வளோ விட்டமின் சி தேவைப்படும்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஆரஞ்சு வந்து ஃபஸ்ட்டு எங்கே க்ரோன் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் க்ரோன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் என்னென்னா வேர்ல்டோட மற்ற பார்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைனாவில் நியூ இயர் சீசனில் ஆரஞ்சு வந்துட்டு கொடுக்கறது ஒரு சடங்காக வந்துட்டு ஒரு சம்பிரதாயமாக வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது என்னென்னா ரெண்டு ஆரஞ்சாக பேர் ஆஃப் ஆரஞ்சஸாக வந்துட்டு கொடுப்பாங்களாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உணர்த்துற விதமாக ரெண்டு ஆரஞ்சாக வந்துட்டு கொடுப்பாங்களாம். கொடுத்து அவங்களோட அந்த நியூ இயர் இதை வந்துட்டு கொண்டாடுவாங்களாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆரஞ்சு பற்றி இந்த லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆத்தர் பற்றி தான். ஆத்தரோடைய நேம் வந்துட்டு பில் நாட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பில் நாட்டன் அப்படிங்கிறது காமனாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய பெயர். அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன் அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபுல் நேம். ஓகேவா? ஆனால் இவரை ஷார்ட்டாக எல்லாரும் பில் நாட்டன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவருடைய இயர் பார்த்தோம்னா 1910 பிறக்கிறாரு. 1992 வந்துட்டு இறந்து போகிறாரு. இவர் என்னவாலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு இவர் ஆத்தர் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நெசவாளியாக இருந்திருக்கிறாரு, வீவர். ஓகேவா? அடுத்து கோல் பேக்கர்னா என்ன, நிலக்கரியெல்லாம் பேக் பண்ணி அனுப்புவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கில் இருந்திருக்கிறாரு கோல் பேக்கர். அதுக்கப்புறமா லாரி டிரைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் அடுத்ததாக என்னென்னா அவர் ரைட்டராக மாறி இருக்கிறார். ஓகேவா? இவர் ரொம்ப எதுக்கு வந்துட்டு ரொம்ப பில் நாட்டன்னாலே இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு எது ஞாபகப்படுத்துது அப்படின்னா பிளே ஆல்ஃபி அப்படிங்கக்கூடிய ஒரு பிளே தான் என்னென்னா இவரை வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஃபேமஸ் ஆக்குனது. அது மட்டும் இல்லாமல் 1977 ஒரு சில்ட்ரன்ஸ் நாவல் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. மை பால் ஸ்பேட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த நாவல் வந்துட்டு இவரை பற்றின ஒரு நாவல் தான். இவருடைய சைல்டுஹுட் எப்போ 1920s பால்டன் அப்படிங்கக்கூடிய பிளேஸில் இவரோட சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எழுதின ஒரு நாவல் தான் என்னென்னா மை பால் ஸ்பேட்சர் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன் நாவல். ஓகேவா? ஸோ எப்போ எழுதியிருக்கிறாரு, 1977 வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. நம்ம இங்கிலீஷ் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் ஸ்டோரி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் ஸ்டோரிஸ்லேருந்து நம்ம கொஸ்டின் வராது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பார்க்குறப்போ ஒரு தடவை அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாசரி. ஸோ சினானிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸ்னால் என்ன,
ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கப்பல்லாம் நிறுத்தி வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இடம்னு சொல்லலாம். இல்லைனா இப்போது கப்பலை வந்துட்டு லோட் பண்ணணும், இல்லை அன்லோட் பண்ணணும், இல்லைனா ஒரு கப்பல் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ அதை வந்துட்டு ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு க்ளோஸான ஒரு ஏரியாவில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்க்ளோஸ்டு ஏரியா ஆஃப் வாட்டர் இன் எ போர்ட் ஃபார் லோடிங், அன்லோடிங் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஷிப். ஓகேவா? ஸோ கப்பலை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை லோட் பண்ணுறதுக்கோ இல்லை அன்லோடு பண்ணுறதுக்கோ ஒரு பிளேஸ் வந்துட்டு தண்ணியால் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேஸை டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஆப்ரான். ஆப்ரான் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ தண்ணிக்குள்ளெல்லாம் விழும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷூட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுதான் எ ப்ரொடெக்டிவ் கார்மெண்ட் ஒன் ஃபார் த ஃப்ரண்ட் ஆஃப் ஒன்ஸ் கிளாத். நம்மளோட கிளாத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம போடுவோம். அண்ட் டைட் அட் த பேக் சைடில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்டிவ் கார்மெண்ட் தான் என்னது, ஆப்ரான். ஓகேவா? ப்ரொடெக்டிவ் கார்மெண்ட். அடுத்ததாக ரெட் ஹேண்டட் அப்படின்னா என்ன? ரெட் ஹேண்டட் அப்படின்னாலே ரெட்டுனாலே என்னென்னா ஒரு மாதிரி வில்லங்கமான ஒரு இதுதான். இப்போ யூஸ்டு டு இண்டிகேட் தட் எ பர்சன் ஹேஸ் பின் டிஸ்கவர்ட் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங் ராங். ஒரு பர்சன் வந்துட்டு ஏதோ ராங்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள இண்டிகேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை தான் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங் ராங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக கன்சீல்டு அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை அப்படியே சீக்ரெட்டாக வச்சுக்கிறது. ஓகேவா? த ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் சீக்ரெட் ஆர் ஹிடன். சீக்ரெட் அல்லது ஹிடன், நம்ம மறைச்சு வைக்கிறது இல்லைன்னா சீக்ரெட்டாக வைக்கிறத கன்சீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக பிளாபிங். பிளாபராக இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிளாபிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற விஷயத்த சீக்ரெட்டாக வைக்காமல் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறது, அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம அப்படியே ஓப்பன் பண்ணுறது. ஓகேவா? டு ரிவீல் சீக்ரெட். பிளாபிங் அப்படின்னா சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது. கன்சீல்டு அப்படின்னா சீக்ரெட்டாக வச்சுக்கிறது. ஓகேவா? அடுத்ததாக பிப்ஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஒரு கடினமான சீடு, ஒரு ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய சின்ன சீடை தான் என்ன சொல்கிறாங்க, பிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சங்க்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு லார்ஜ் பீசஸ், அதாவது திக்காக லார்ஜ் பீசஸாக என்னென்னா எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா அது வந்துட்டு சங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளேயே பெரிய பெரிய பீசஸாக என்னென்னமோ மிதக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம சங்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஓகேவா? இந்த மாதிரி லார்ஜ் பீசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். சினானிம்ஸில் அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த வேர்டை மட்டும் பார்க்கலாம். எவிடன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ப்ரூஃப். ஓகேவா? எவிடன்ஸ் அப்படின்னா ப்ரூஃப். ஃபியூரியஸ்லி அப்படின்னா ரொம்ப கோவமாக இருக்கிறது, ஆங்க்ரிலி. அடுத்து ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா பயமாக இருக்கிறது, அப்போ அஃப்ரைடு. ஓகேவா? ஃப்ரைட்டன்ட், அஃப்ரைடு. அடுத்து குவைட் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது, ஸோ சைலண்ட்டாக. ட்ரபிள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது, அப்போ டிஃபிகல்ட்டி அப்படின்னாலும் கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ டிஃபிகல்ட்டி. அடுத்ததாக ஆண்டனிம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்க்கலாம். ஹிடன் அப்படின்னா மறைச்சி வைக்கிறது, அப்போ நம்ம வெளியில் கொண்டு வரதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்போஸ்டு. ஓகேவா? எக்ஸ்போஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆர்டர்னா கட்டளையிடுறது, அப்போ ரெக்வஸ்ட்னா வேண்டி கேட்டுக்கிறது, அப்போ ரெக்வஸ்டட். அடுத்து லாக்டுனா என்ன பண்ணுறது, பூட்டி வைக்கிறது. ரிலீஸ்டுனா திறந்து விடுறது, அப்போ ரிலீஸ்டு. கேர்ஃபுல்லி, கேர்லெஸ்லி. ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சது தான் மேக்ஸிமம். அடுத்ததாக சிக்குனா என்ன, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. ஹெல்த்தினா நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ சிக்குக்கு ஹெல்த்தி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரேசல் வெர்ப்னா என்ன, ஆக்சிலரி வெர்ப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகும். ஸோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.